வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப ரிவ்யூ நான் அவங்க மிஸ்டர் ஃபேஸ். இன்றைக்கி என்னோடய வீடியோவில் ஒரு தரமான வெப் சீரிஸ் நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். யாராவது ஹாரர் படம் பார்த்து அழுத்து போனவங்க என்னடா காமெடியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸான ஒரு டார்க் டோனில் ஒரு மாசான ஒரு வெப் சீரிஸ். ஸோ கருவனம் இந்த வெப் சீரிஸை பார்க்குறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைலாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குங்க. மொத்தம் 12 எபிசோடு என்னோடய டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஒரு த்ரில்லிங்கான ஒரு வெப் சீரிஸ், நல்ல ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான வெப் சீரிஸ். ரைட்டிங்காக செம்ம சாலிடாக இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரிவ்யூ ஆரம்பிச்சிடலாம். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல தான் லைக் பட்டன் தட்டி அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் தள்ளி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. அப்படியே பெல் பட்டன் அமைக்கிங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வெப்சைட்டோட பாசிட்டிவ்னு போனால் கண்டிப்பாக இந்த வெப்சைட்ஸோட ரைட்டர்ஸ்க்கு க்ரெடிட் கொடுத்தே ஆகணும். எழுதியிருக்கீங்க பக்காவாக எழுதிருக்கீங்க. எவ்ரி கேரக்டருக்கும் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படா உட்காந்து எழுதுனீங்க? டீமாக குரூப்பாக சேர்ந்து ரூம் போட்டாரா எழுதுனீங்க? அப்படியே எழுதி வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு சிங்கிள் கேரக்டரும் பார்த்திங்கன்னா பக்காவாக ப்ராப்பராக டெவலப் பண்ணி அதுக்காக க்ளோஜர் கொடுத்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு சாலிடான ஒரு ரைட்டிங்கை வந்து பார்க்கலாம். கதையிலையும் சரி, ஒரு கேரக்டராகவும் சரி, ஈச் கான்ஃப்ளிக்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெப் சீரிஸான ரைட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். அதுபோல் வெப்சீரிஸோட கதைங்கிறது லைக் யூஸ்வலான ஒரு கதை தான். ஒரு வீடு இருக்கும், போவாங்க, அங்கே ஒரு அமானுஷம் நடக்கும். பட் அதை வச்சு என்ன ப்ளே பண்ண முடியும், அதுக்கு கரெக்டான ஒரு பேக் ஸ்டோரி, ஒரு ஆர்க்குங்கிறத பக்காவாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இதோட கதைங்கிறது ரொம்ப பெருசு. சிம்பிளான ஒரு பிளாட் சொல்லணும்னா, தன்னோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு குடி போடுற எப்படி சொல்கிறது, ஒரு குடும்பம் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் கதை. பட் இதுக்காக அவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளேங்கிறது பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் இருக்கும், ஒரு ஸ்லோ அண்ட் த்ரில்லாக தான் போகும். நிறைய ஹாரர் மூமெண்ட் இருக்குது. சேம் டைம் ரொம்ப உங்களை பயமுறுத்த மாட்டாங்க, அதே சமயத்தில் பயமுறுத்தாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஹாரர் தன்மையை வந்து எழுத்தில் காமிச்சிருக்காங்க. நீங்கள் பயப்பட மாட்டீங்க, பட் அந்த பயங்கிறது அவங்க எழுத்தில் காமிச்சிருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கும்போது அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த பதப்பதை வந்து உங்கள் மைண்டில் பக்காவாக திணிச்சிடுறாங்க. அண்ட் சேம் டைம் அந்த கதையும் வந்து அதை டிமாண்ட் பண்ணுறதுனால ஈஸியாக நீங்கள் இடம் போய் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு பக்காவான ரைட்டிங், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேயோட கலை அனுப்பியிருக்கீங்க. தமிழ் டேரக்டர்ஸ் பார்த்து கற்றுக்குங்கய்யா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பேயை வச்சு. அண்ட் டாக்கிங் அபவுட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைங்க. இந்த ஒரு வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே புது முகங்கள் மட்டும்தான், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. பட் அவங்களோட முகங்கிறது அந்த கேரக்டர் அவங்க ப்ளே பண்ணதுங்கிறது ரொம்ப பரிச்சயமாக்கிறோம். ஒரு 2 எபிசோடுக்கு தான் அவங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக தெரிவாங்க. பட் அடுத்த எபிசோட் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து தெரியாத முகம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு புது முகத்தோட ஆக்டிங்கை பார்க்குறோம் அப்படின்ல அந்த கேரக்டராக கரெக்டாக அவங்க ஆப்டாக பொருந்திருக்காங்க. ஸோ நம்மளால் ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியுது. அந்த கதைக்கான டிமாண்டிங்கை அவங்க பெர்ஃபார்ம் பண்ண கொடுத்ததுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஷைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாலினே ஒரு கேரக்டர் இருக்கும். கண்டிப்பாக அவங்க செம்மையாக நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க லிட்ரலி கிளைமேக்ஸ்லாம் மிரட்டி விட்ருப்பாங்க. இந்த வெப்சீரிஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. அவங்க தான் இந்த வெப்சீரிஸோட ஹார்ட் பீஸு. பார்த்தவங்களுக்கு புரியும். பார்க்கலையா, மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், ஒன்று கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுபோல் இந்த சித்ரான ஒரு கேரக்டர் வரும். அந்த பொண்ணு நல்லாவே பண்ணியிருந்தாங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் சேம் டைம் எல்லோருமே ஒரு சின்ன பயம் அதை கொண்டு பார்த்திங்கன்னா நல்லாவே நடிச்சிருந்தாங்க. எல்லோருடைய பங்கும் கரெக்டாக இருந்துச்சு. தே டன் த பெஸ்ட். சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப் சீரிஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது சிங்கப்பூரில் எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான். யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ போய் பார்க்குறவங்க பாருங்கள். ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பட் இருக்கிற பட்ஜெட்டில் எவ்வளோ அழகாக விஷுவலி டெக்னிக்கலி உங்களை வந்து மிரட்ட முடியும், எந்த அளவுக்கு உங்களை ஹோல்டு பண்ண முடியுங்கிறத வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டார்க்காக தான் கொண்டு போக பார்த்துருப்பாங்க. உங்களை வந்து அந்த ஹாரரோட மொமெண்டம்ங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கணும் அப்படிங்கிறனால வந்து அதை ஒன்றா பார்த்து செஞ்சுருக்காங்க. முக்கியமாக பிளாக் அண்ட் ஒயிட் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அது கலராக எடுத்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் அடாப்ட் பண்ணி பார்க்க முடியாது, நிறைய ஃபால்ஸ் இருக்கும். பட் அவங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதுனால செம்ம சாலிடாக இருந்துச்சு. ஸோ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி அவங்க வந்து வீக்காக இருக்கிறத வந்து காமிச்சிக்காத மாதிரி அவங்க பக்காவாகவே டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி விஷுவல்லாம் பக்காவாக இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் ரியல் லொக்கேஷனில் போய் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க, நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க இந்த டீம். ஸோ இந்த டீமுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும்.
ஸோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் பிஜிஎம் ஐ ஃபீல் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஐகானிக்காக இல்லைனாலும் கதைக்கு என்ன தேவையோ அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. யார் மியூசிக் போட்டிங்கன்னு கூட எனக்கு தெரில. இனிமேல் தான் விக்கிபீடியாவை செக் பண்ணும். விக்கிபீடியாவில் வரமாட்டேங்குதே. யாரா நீங்களாம், எங்கேருந்துடா வந்தீங்க? பட் மியூசிக் ஓகே. இந்த கதைக்கு என்ன தேவையோ அது நல்லாவே அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஒரு ஹாரர் வெப் சீரிஸ்க்கு என்ன தேவை? கண்டிப்பாக ஒரு ஹாரர் இருக்கணும், ஒரு ஜம்ப்ஸ்கேர் இருக்கணும், ஒரு த்ரில்லிங்கான மூமெண்ட் இருக்கணும். பட் இதில் அதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் மினிமலாக தான் இருக்கும். உங்களை ரொம்ப பயமுறுத்த மாட்டாங்க. அதே சமயத்தில் உங்களை பயமுறுத்தாமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப மினிமலாக சட்டலாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதுக்கான எழுதப்பட்ட அந்த கேரக்டர் ஆர்க்குங்கிறது உங்களை பயமுறுத்துறதை தாண்டி இது உங்களை மெனிப்புலேட் பண்ணும். உங்களுங்கிறத தாண்டி அங்கே ஈச் எவ்ரி கேரக்டர் பார்த்திங்கன்னா மெனிப்புலேஷன் அண்ட் பிரெயின் வாஷ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எத்தனை பேர் ஸ்மைல் படம் பார்த்தீங்க? முடிஞ்சால் ரீசெண்டாக வந்து ஸ்மைல் 2 படத்தையும் சேர்த்து பாருங்கள். ஆக்சுவலி அதுதான் அந்த டீமன் வந்து அதுதான் பண்ணும். உங்களை மெனிப்புலேட் பண்ணோம், இல்யூஷன் க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி தான் இது இந்த டீமனையும் காமிச்சிருக்காங்க. இந்த டீமனோட ஆர்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பக்காவான ஆர்க்கோடையே தான் இறக்கியிருக்காங்க. ஸோ சில பேருக்கு இது கன்ஃபியூஸை க்ரியேட் பண்ணலாம். பட் அவ்வளோ பெரிய கன்ஃபியூஷனாக இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஐடியா இல்லைனா முடிஞ்சால் இந்த ஸ்மைல் 2 இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் இந்த மாதிரி டீமன் வந்து இப்படி தான் பொசஸ் பண்ணோங்கிறத வந்து பக்காவாக ரைட்டிங் வைஸ் பக்காவாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதோட இந்த வெப்சீரிஸ்க்கான எடிட்டிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நீட்டான க்ளீனான ஒரு எடிட்டிங் சொல்லலாம். நிறைய எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க, நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஜம்ப் கட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜை எடுத்து கட் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பார்க்க முடிஞ்சுது. பட் முடிஞ்ச வரைக்கும் எடிட்டிங்கில் அதை மேட்ச் பண்ணி பக்காவாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 எபிசோட்டை பக்காவாக டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ரோல் பிளே நடந்திருக்கு. ஏன்னா பார்த்தாலே தெரியுது நிறைய இந்த கதைக்கு தேவையில்லாத நிறைய விஷயத்தை தூக்கியிருக்காங்க. மேபி சில சீன்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் கதைக்கு என்ன தேவையோ நம்ம கண்ணுக்கு கரெக்டாக அதை கொடுத்துட்டாங்க. ஸோ எடிட்டிங்க்கு நிறைய ரோல் பிளே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோடுங்கிறது ஒரு கேரக்டர் ஆக்க டச் பண்ணுற மாதிரி ஒரு பேசிக்காக தான் இருக்கும். பட் அடுத்த 3 எபிசோடுங்கிறது ஒரு பங்கமாக போய் முடிச்சிருப்பாங்க. அண்ட் எகெயின் 3 எபிசோட் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூசிங் ஸ்லோனஸ்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. எகெயின் கடைசி 3 எபிசோட் சொல்லவே வேணாம், தரமான எபிசோட். பங்கம் பண்ணிட்டாங்க. நிறைய பாசிட்டிவ் சொல்லிட்டேன், நெகட்டிவ்னு இருக்குது தானே செய்யுது. ஸோ இதோட நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு வந்து ஓவராக டெவலப் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, சில கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்க்ரீன் டைமுங்கிறது ரொம்ப இல்லை. பட் அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம்லேயும் அவங்களுக்கான வேல்யூ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. பட் அது ஆட் ஆன் பண்ணது ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த கதையை நவத்துறதுக்கோ இல்லை கதைக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கோ அது உதவுதான்னு கேட்டால் கண்டிப்பாக உதவலை. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு தேவையான அன்வான்ட் கேரக்டருக்கெல்லாம் வந்து ரொம்ப டெவலப் பண்ணாமல் கொஞ்சம் பேசிக்காகவே போயிருக்கலாம். பிகாஸ் அந்த டெவலப் பண்ணுறதுனால அந்த கதை எந்த வகையிலும் பாதிக்க போகிறதில்ல. அவங்கள பேசிக்காக காமிச்சாலே அந்த கேரக்டர் வந்து அந்த கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 எபிசோடுங்க. எனக்கு தெரிஞ்சு காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா முடியறதுக்கு ஒரு ஈவினிங் நைட் ஆயிரும். ஒரு நாளில் பார்த்து முடிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக டயர்ட் ஆகிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 12 எபிசோடை பார்த்திங்கன்னா ஒரு 10 எபிசோடை கூட அவங்க கன்சிடர் பண்ணி எடுத்துருக்கலாம். பிகாஸ் ரொம்ப தூரம். இது ஒரு ஸ்லோ பர்ன். கண்டிப்பாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். சில ஹை மூமெண்ட்ஸ், ஹை பாயிண்ட்ஸ் சில எபிசோடில் இருந்தாலும் சில இடங்களில் உங்களை பொறுமையை சோதிக்க வைக்கும். இந்த ஸ்லோனஸ்ங்கிறது உங்களை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு படமாக பார்க்குறது வேறு, ஒரு வெப்சீரிஸாக அதை அணுகிற விதங்கிறது வேறு. கண்டிப்பாக ஒரு சில இடங்கள் டயர்டாகும். உங்களுக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்தினா பார்த்துருவீங்க. ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு சில எபிசோட் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு உண்மையாலே தேவைப்படுது. அதுக்கான டைம் எடுத்திருக்காங்க. பட் சில இடங்களில் சில சீன்ஸை கட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற தோணுச்சு. சில அன்வான்ட் திங்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஒரு 10 எபிசோட கூட ப்ரெசென்ட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காகவே இருந்திருக்கும். சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக் கூட இருக்க தான் செய்யுது. சிலர் கேள்வி கேட்கக்கூடிய இடங்களும் இருக்குது, கேள்வி கேட்க முடியாத இடங்களும் இருக்குது. ரொம்ப பெருசாக தெரிலனாலும் ஒரு சில இடங்களில் சில கேள்விகள் எழுப்பக்கூடிய சில சீன்ஸ் இருக்க தான் செய்யுது. மேபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப அது கதையை பாதிக்கவோ இல்லை நீங்கள் வந்து அந்த கதையை விட்டு வெளியே வரவோ டிவேட் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. பட் கொஞ்சம் மினிமலான சில கேள்விகள் அப்பப்போ உங்கள் மைண்டில் எழுதிட்டு போகிற மாதிரி சில மிஸ்டேக்ஸ், சில லாஜிக்கல் டேர்ம்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓவரால் என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு தரமான வெப் சீரிஸு. நல்லா எழுதியிருக்காங்க. நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட், அந்த ஹாரர் மூமெண்டமாக இருக்கட்டும், அந்த டீமனுக்கு கொடுத்த ஆர்க்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டில் உட்காந்து நல்லா டைம் பாஸ் பண்ணக்கூடிய யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிறப்ப
என்னங்க கவலை? போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்துட்டு மறக்காமல் இந்த வெப் சீரிஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தரமான வெப் சீரிஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஹாரர் ஃபீல் கொடுக்கும். நிறைய கேரக்டர் ரைட்டிங் போயிருக்கு. ஸோ நல்லா எடுத்திருக்காங்க. ஈவன் பட்ஜெட் லோவாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதோட நான் கடையை சாத்துறேன். அப்போ வரட்டா?